வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் பொதுவாக ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணை, திருப்பூர் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம் 6 சென்டிமீட்டரும், மதுரை ஆண்டிப்பட்டியில் 5 சென்டிமீட்டரும், திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர், மதுரை விமான நிலையம் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கரூர் அரவக்குறிச்சி, மதுரை மேலூர் தலா 3 சென்டிமீட்டரும், கரூர் பரமத்தி, மதுரை நகரம், மதுரை, கோயம்புத்தூர் அன்னூர், கன்னியாகுமரி முள்ளங்கினாவிளை, திருப்பூர் அவினாசி, கோயம்புத்தூர் சோலையார், திருநெல்வேலி நாங்குநேரி, விருதுநகர் காரியாபட்டி, மதுரை வடக்கு தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி கோழிப்போர் விலை, திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, கன்னியாகுமரி மாம்பழத்துறை ஆறு, திருப்பூர் தெற்கு, கன்னியாகுமரி பேச்சிப்பாறை அணைக்கடங்கு, மதுரை விரகனூர் அணை, மதுரை புலிப்பட்டி, விருதுநகர், திருநெல்வேலி களக்காடு, மதுரை கள்ளிக்குடி, மதுரை சோழவந்தான், தூத்துக்குடி கடம்பூர், கன்னியாகுமரி பாலமூர், மதுரை திருமங்கலம், கன்னியாகுமரி திருப்பதி சாரம், கன்னியாகுமரி சுருளக்கோடு, திருநெல்வேலி மூளைக்கரைப்பட்டி, சிவகங்கை, கோயம்புத்தூர் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம், ஈரோடு பவானி சாகர், மதுரை சிட்டம்பட்டி, தூத்துக்குடி விளாத்திக்குளம், ஈரோடு சத்தியமங்கலம், கன்னியாகுமரி தக்கலை, கன்னியாகுமரி அடையாமடை, ஈரோடு கொடுமுடி, மதுரை வாடிப்பட்டி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 38 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 19.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதியன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அக்டோபர் 5ஆம் தேதியன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதியன்று சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மற்றும் நாளை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று முதல் 4ஆம் தேதி வரை வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.